ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பிரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ப்ரீமியம் டிகே தான் நடந்திருக்கு. நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே தான் நடந்திருக்கு. 250 ஆஃப்டர்நூன் 250க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி பிரேக் அவுட் ஆகி ப்ரீமியம் மொமெண்டம் நல்ல வயலண்ட் மொமெண்டமில் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட்ஸ், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு மொமெண்டம் நடந்திருக்கு. மார்க்கெட்டில் சைட்வேஸ் இருக்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டெய்லி சொல்கிறோம். மார்னிங் ஸ்டாடலோட ப்ரீமியம் இன்றைக்கி 8/7/2025 ஸ்டாடலோட ப்ரீமியம் 220 ரூபா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 180 ரூபா வந்துருச்சு. அப்போ 40 பாயிண்ட் மார்னிங்லேருந்து நல்லா டிகே நடந்திருக்கனால மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்காது. அது சைட்வேஸுங்கிறத நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் 2 மணிக்கு கீழே வந்து 165 வரைக்கும் ப்ரீமியம். இன்றைக்கி ப்ரீமியம் வந்து நல்ல டிகே ஆயிருக்கு. லாஸ்ட் மினிட்ல அந்த மொமெண்டம் வந்தனால அந்த காமா எஃபெக்டில் ஒரு 180 வரைக்கும் ப்ரீமியம் ஏறிட்டு ஒரு 175 வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. 175 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இப்போ நாளைக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 140 க்ளோஸ் இல்லை 125 க்ளோஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குது. இன்னும் நம்ம ஸ்ட்ராங் க்ளோசிங் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகி 640 25,640 மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சாங்கன்னா 25,840 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளோட சேனல் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூலை பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆப்ஷன் பையிங்கில் அப்படின்னா அதோட சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிலபஸ் டெலிகிராம் சேனல் மேலே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 8 அன்றைக்கி நம்மளுக்கு ஆப்ஷன் பையிங் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெக்கார்டட் லைஃப் டைம் அவைலபிளாக இருக்கும். 1 வீக் லைவ் ட்ரைனிங் செக்ஷனும் இருக்கும். இந்த மந்த் 20th என்ரோல் பண்ணுறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதில் நான் தெரிவிக்கிறேன். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் வெறும் ஒரு 26 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1366 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். ஏன் நான் பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீமியம் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுறது, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிறதெல்லாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அப்டேஷன் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருக்கணும் வந்து பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் பெர் டேக்கு ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஒரு டீசென்ட் ஸ்டாப் லாஸ், டீசென்ட் டார்கெட் வச்சா கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 56,000 ஸ்ட்ராங் புட் ரைட் இருக்குது, ஃபாலோட் பை 57,000 ஸ்டாடல் இருந்திருக்கு. இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி 57,200க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இந்த 57,000 இருக்க கால் ரேட்டஸ் அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் அது கிளியராக தெரியுது. இதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் 500 பாயிண்ட்டும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 57,644 நிறைய பேர் எஸ்எம்சி கான்செப்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பேரிஸ் ஆர்டர் பிளாக் இருக்குது. இது மற்றபடி ரெசிஸ்டன்ஸ் சொன்னாலும் சரி, இங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுனால பேரிஸ் ஆர்டர் பிளாக் அங்கே இருக்குது. இப்போதைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 57,258. அந்த இடம் ப்ரீவியஸ்லாம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம நேற்றுலேருந்து சொல்லிருக்கோம் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சுன்னா 57,458. அதுக்கப்புறம் பேரிஸ் ஆர்டர் பிளாக் ஜோன் 57,644. இன்கேஸ் இன்னொரு ஆல் டைம் ஐ தொட்டுச்சுன்னா 50,851 வரைக்கும் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் இமீடியட்டாக சப்போர்ட்டாக எடுக்க போகிற இடம் 57,050. அதை பிரேக் டவுன் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் 850 to 820 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரேர் சினாரியோவில் 56,600 போகிறதுக்கு சப்போர்ட்டாக தேர்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ப்ளஸ் ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது, ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுது, எகைன் புல்லிஷ் கேண்டில் வருது, ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுது. ஆப்ஷன் ப்ரீமியத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் கேண்டில் பாதி லெவல் நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா அழகாக மொமெண்டம் வர வரைக்கும் அழகாக ட்ரேட் பண்ண முடியும். புல்லிஷ் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் போடலாம். இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. எக்ஸாக்டாக இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணுறீங்க, இப்போ இங்கேருந்து தான் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட், ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட், எகைன் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், திருப்பி வந்தால் இந்த 57,100லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி 57,000 to 540லேருந்து
57,420 458 ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 57,100க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆனாலோ இல்லை கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலோ கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் இந்த லெவல் வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது ட்ரேட் செட்டப் நம்பர் 1. இன்கேஸ் மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பனிங் வச்சு ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஃபாலிங்கில் நல்ல ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா 57,050க்கு மேலே இந்த புல்லிஷ் கேண்டில் கீழே பிரேக் ஆகணும். பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது தான் இந்த ரைசிங் விச் பேட்டர்ன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தால் தான் இது 900 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட், 920 அடுத்தது 820, இங்கே புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக போயிடும். நெக்ஸ்ட்டு சினாரியோ, இன்கேஸ் நம்மளுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இந்த ரெசிஸ்டன்ஸ்லையோ 57,500 ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லையோ இல்லை இந்த பேரிஸ் ஆர்டர் பிளாக் ஜோன்லையோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டோ பாதி லெவல்லையோ நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இங்கே ஒரு புட் ஆப்ஷன், இங்கே எடுத்தால் 240 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன், இங்கே புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும். ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுக்கும்போதெல்லாம் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும். ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும். நம்மளோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம கொடுக்குற லெவல்ஸை தான் மார்க்கெட் கரெக்டாக ரியாக்ட் ஆகுது, சப்போர்ட் எடுக்குது. கரெக்டாக லெவல்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் நாளைக்கு டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இல்லைனா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,400 ஹெவி புட் ரேட் ஆட் ஆகிட்டாங்க. 25,000 வந்து என்னச்சுன்னா கால் ரேட் ஹெவியாக இருந்தது, ஆல்மோஸ்ட் ஸ்டாடலாக மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே 25,000ல் ஸ்டாடலில் இருக்காங்க. ஃபாலோட் பை 600, 700, 800 ஓரளவுக்கு ரேட்டிங் இருக்குது, லைட்டாக அன்வைண்டிங் நடந்திருக்கு. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 25,400 நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 25,000ல் ஸ்டாடல் இருக்குது. ஃபாலோட் பை மார்க்கெட் மேலே போச்சுன்னா திருப்பி கால் ரேட்டஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. இந்த வீக் பொறுத்த வரைக்கும் 25,400 சப்போர்ட்டாகவும் 25,800 ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சினாரியோ நம்மளுக்கு சொல்லுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் ஃபாலிங் விச் பேட்டர்ன், ஃப்ளாக் பேட்டர்ன், கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் விச் பேட்டர்ன், ரெசிஸ்டன்ஸ் எகைன் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. சப்போர்ட் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, 25,500ங்கிறது சைக்காலஜி நம்பர், ஸ்டாடலோட ப்ரீமியம். டவுன் சைடில் வந்தாலும் 400ல் ஹையஸ்ட் புட் ரேட் இருக்கனால திருப்பியும் புட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 25,380 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்த சப்போர்ட் 25,324, ஃபைனலாக 25,250 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அப் சைடில் 600லேயே பேரிஸ் ஆர்டர் பிளாக் இருக்குது. இங்கே வரும்போதெல்லாம் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது பெரிய லெவலில். 25,610 அதை பிரேக் ஆச்சுன்னா இப்போ ரீசெண்ட் ஹை 25,673, அது பிரேக் ஆச்சுன்னா 25,740 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இங்கே செல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, ஃபாலோட் பை எல்லாமே கேண்டில் க்ளோஸ் வரல. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இன்றைக்கி தான் கேண்டில் க்ளோஸ் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி போய் செக் பண்ணி பார்த்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரேடிங் ப்ரைஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி கேப் அப்பா கேப் டவுனாங்கிறது நான் மார்னிங் லெவல்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், ஷார்ட் வீடியோவில். இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கரெக்டான ப்ரீமியம் இருக்கனால ஒரு மொமெண்டம் வரணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் லெவல்லாம் பிரேக் ஆகணும். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 420 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் கீழே வந்தாலும் இங்கே கால் ஆப்ஷன் சைடு ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த 490க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகிட்டுருக்கு, ஸ்டாடல் ப்ரீமியம் சப்ஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது 600 வரைக்கும் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். புட் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் வந்தோடனே அட்டன் பண்ணாதீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸில் வரும்போது இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். 5 மினிட்ஸ் கேண்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா மேலே ஒரு 640 ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி 500 வரைக்கும் 520 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட். டவுன் சைடில் எங்கே புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணுன்னா இந்த 400யும் டெசசிவாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் இங்கே தான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்தா தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட் மேலே போயிடுச்சு அதனால் புட் ஆப்ஷன் எடுக்கிறேன், மார்க்கெட் கீழே வந்துருச்சு அதனால் மேபி கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க. எங்கே சப்போர்ட் இருக்குது கால் ஆப்ஷன் எடுக்கணும், எங்கே ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுது அதனால் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறோம், அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆனால் இது ஃபஸ்ட் டார்கெட் கால் ஆப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 640 வரைக்கும் கால் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த கேண்டிலோட பாதி லெவல்
இந்த ஏரியாலாம் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கேருந்து போகும்போது இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆனாலோ, இங்கே ரிஜெக்ட் ஆனாலோ, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலோ, அங்கேருந்து நீங்கள் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடில் 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதனால் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பெர் டேக்கு லிமிட்டட் ட்ரேட் எடுத்து பழகுங்க. ரெண்டாவது, கன்ஃபார்மாக அந்த ட்ரேடில் எடுக்கும்போது மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ரெசிஸ்டன்ஸில் வர கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது செகண்ட் கன்ஃபர்மேஷன், அந்த சைடு ப்ரீமியம் சப்போர்ட்டில் இருக்க கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பற்றியான எல்லா புரிதலும் தெரிஞ்சுக்கலாம். சும்மா மேலே போது கீழே வருதுன்னு பிளைண்டாக ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, விக்ஸ் இந்த மாதிரி 12 பிலோவில் ட்ரேட் ஆகும்போது ப்ரீமியமோட மொமெண்டம் வந்து பெரிய லெவலில் மூவ் ஆகாது. மூவ் ஆகிருக்குன்னா சடன் மூவ் தான் ஆகும். இங்கே வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா விக்ஸ் இன்னும் 12 கீழே போச்சுன்னா கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் ரீடெஸ்ட் பண்ணாலோ சப்போர்ட்டில் இருந்தாலோ கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.